நீ தஞ்சாவூரோ இங்கிலீஷ்ல தான் பேசுற, பின்ன அப்படியே தமிழ் வாழும். உங்களை மாதிரி தெலுங்குக்காரங்க யாராவது வந்து வாழ வைப்பாங்க, விடுங்களேன். இயக்குனர் திலகம் கோபாலகிருஷ்ணன் சார், இப்போ அவருடைய தமிழை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். என்ன வல்லமைடா, தமிழுடைய வலிமையை வந்து அதன் தமிழ் அந்த வார்த்தையில வச்சு விளையாடியே ஒரு உச்சகட்டத்தை தொடுவார் கதையில. சோ அவருடைய தாய்மொழி அவருக்கு தெலுங்குன்னு சொன்னது எனக்கு தெரிய வச்சதே நீங்க தான். எனக்கு தாய்மொழி தெலுங்கு, சொரதா தாய்மொழி தெலுங்கு, கேடி சந்தானம் தாய்மொழி தெலுங்கு, உடுமலை தாய்மொழி தெலுங்கு. அப்ப தமிழை வளர்த்தவங்க தமிழர்கள் மட்டும் இல்ல, எல்லா மொழிக்காரங்களும் வளர்த்திருக்காங்க. வேற மாதிரி சொன்னா தமிழை வளர்த்தவர்கள் தமிழர்கள் மட்டுமல்லங்கிறத கூட தமிழர்கள் குறைவு. நா பிச்சமூர்த்தி தெலுங்கு, கூப்பா ராஜகோபாலன் தெலுங்கு, இவரெல்லாம் தமிழை வளர்த்தவங்க இல்லையா ரைட்டர்ஸ்ல. அவர் சௌராஷ்டிரம், நம்ம எம்பி வெங்கட்ராமன். நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிட்டி தெலுங்கு பழைய ரைட்டர்ஸ்ல. தமிழ்நாட்டுல வந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சி இருந்த போது நிறைய தெலுங்கர்கள் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியம், என்னுடைய பள்ளிக்கூடத்துல தமிழ் வாத்தியார தெலுங்கு தாய்மொழியா கொண்டு ராமூர்த்தி இருக்கிறவர் தான். நீங்க எங்க வேணா பார்க்கலாம். எனக்கு வித்வான் துரைசாமின்னு எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர், பெரிய நேஷனல் காலேஜ்ல தமிழ் வாத்தியார், மதுரையில இருந்து ரிட்டையர் ஆனார். அவர் தெலுங்கு. அவர்கள் தான் இலக்கணமே எழுதுறான். நமக்கு இலக்கணமே வீரபாமணி ஒரு எழுதலையா, ஒரு அயல்நாட்டுக்காரன் வந்து. ஆமா, நான் ரொம்ப காலமா என் மனசுல உள்ள ஒரு